ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நீது இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து ரவிக்கு கால் பண்ணி அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ண கூட்டிகிட்டு போக வர சொல்லியிருக்காங்க. இவருமே அங்கே கிளம்பி போகிறாங்க. வீட்டில் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ஆனால் அந்த நிலைமைக்கு காரணம் இவன் தானே, நான் தானே அங்கே போய் நிற்கணும், அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூட அவ கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிளம்பி போயிட்டே இருக்காரு. ஸோ இப்போ நடந்த விஷயத்த நினச்சி முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் முத்து கிடையாது, ரவி தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்காரு. ரவியோட வாழ்க்கைக்காக முத்து அங்கே போய் மிரட்டினதை வச்சு நீத்துவுமே இதுக்கு முத்து தான் காரணம் அப்படின்னு ரவி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு காரணம் முத்து கிடையாது, ஸ்ருதியோடைய அப்பா அம்மா. அவருடைய அப்பா தான் பொண்ணோட வாழ்க்கைக்காக ஏதாச்சும் பண்ணணும், அந்த பொண்ணு நம்மளுடைய பொண்ணோட வாழ்க்கையில் மாப்பிளோட விஷயத்துலையும் தலையிடாமல் இருக்கணும்னா இதுதான் வழி அப்படின்னு அவங்க தான் அடியாட்களை வச்சு ஸ்ருதியோட அப்பா தான் இதை செஞ்சுருக்காரு. ஆனால் பழி முத்து போய் மிரட்டினதுனால முத்து மேலே விழுந்துடுச்சு. இதை ரவியும் உண்மைன்னு நம்பி முத்து கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு போகிறாங்க. ஸோ ரவிக்கும் ஸ்ருதிக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போனார். ஆனால் இப்போ அது அவருக்கே ஆபத்தாக முடிஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஸோ பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக முத்து போராடினாரு. இப்போது முத்துனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுவே அவங்களுக்குள்ள இன்னும் நெருக்கத்தை அதிகப்படுத்தி ரெண்டு பேரும் இப்போது ஒன்றா இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நீத்துக்கு இப்போ அடிபட்டிருக்கு அப்படின்றதுனால அவங்களுடைய பேரண்ட்ஸு இப்போ ஊரில் இல்லை அப்படின்னு நீத்து மட்டும்தான் தனியாக இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு கால் அடிபட்டிருக்கிறதுனால சமைக்கிறதுக்கு அவங்க வாஷ்ரூம் போகிறதுக்கு ஸோ நிறைய ஹெல்ப் அவங்களுக்கு தேவை, குக் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களில். இதனால இப்போது முத்துவால் தான் இப்படி ஆச்சு, தான் அண்ணனால தான் நீத்துக்கு இந்த நிலமா அப்படின்னு இப்போது ரவி கூடவே இருக்காங்க. அவங்களோட லைஃப்பை பற்றி ரவி கொஞ்சம் கூட கவலைப்படலை. ஸ்ருதி கோச்சிக்கிட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் உக்காந்துருக்காங்க. அவங்கள பற்றி கவலை கிடையாது. ஸோ கட்டின பொண்டாட்டி அங்கே சண்டை போட்டுட்டு உட்காந்துட்ருக்கா, அவளை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு பார்க்காம இப்போது நீத்துக்காக கூட போய் நின்றுட்டுருக்கான்னு இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயம். ஸோ அவருக்கே அது கொஞ்சம் கூட புரியலை. ஸோ இதனால தான் ஸ்ருதி கோவப்பட்டுட்டு அங்கே போனாங்க, நீ இடம் கொடுக்காமையா அவன் இந்த லெவலுக்கு வந்திருப்பா அப்படின்னு. ஸோ இப்போது அவங்களுக்கு நீத்துக்குமே இது நல்ல ஒரு வாய்ப்பாக அவங்களுமே இதை பயன்படுத்திக்கிறாங்க. நல்ல ஒரு பேர் எடுக்கிறாங்க நம்ம ரவி கூட. ஸோ அப்படி அவங்களுக்கு ஆனதுனால பரிதாபத்தினால இவர் போயிட்டு நீத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போது கூடவே இருக்கிற மாதிரி ஆச்சு. ஸ்ருதிக்கு இன்னும் கோவத்தை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் இந்த விஷயம். ரவி அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. நீத்துவால் தான் நம்மளோட லைஃப்பில் பிரச்சனை ஆச்சு அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துவுமே கூட நமக்காக தானே பேச போனால், ஆனால் இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, முத்து இதை பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு ரவி நம்பி இருக்கணும். ஆனால் அவர் நம்பலை. போய் மிரட்டினதை வச்சு முத்து தான் அதை பண்ணியிருப்பாரு அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. அந்த ஒரு கோவத்தில் தான் நீத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் இதில் அவரோட வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படின்றத கொஞ்சம் கூட அவங்க யோசிச்சு பார்க்கல. நீத்து ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா, ஏற்கனவே ரவியை லவ் பண்ணன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. மொத்த ஃபேமிலியுமே நீத்துக்கிட்ட இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாம் முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டோம் அப்படின்னா இது ரவிக்குள்ளே அவங்களுடைய மனசுக்குள்ளே நம்ம மேலே இருக்கிற கெட்ட எண்ணத்தை போக்கி ஒரு நல்ல எண்ணத்தை உண்டாக்கும். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா முத்துவோட நிலைமை என்ன ஆயிருக்கும், நம்ம எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்ன்னு அவங்க அலைஞ்சிருப்பாங்க. ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டதுனால முத்துவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் மன்னிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீத்து மேலே ரவிக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கு. இதனால தான் நீத்து யோசிச்சு இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரவிக்கு தான் கொஞ்சம் கூட சுத்தமாக அறிவே இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு அந்த நீத்துக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நம்பிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குணம் தெரியாமல் போயிட்டு அவங்க கூடயே ஒட்டி உறவாடிக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. தெரிய வந்த உடனே வீட்டுக்கு அவ்வளோ கோவத்தோடு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ரவியை தான் முதல்ல கூப்பிடுறாங்க. மீனா வாங்க ஸ்ருதி. ஆனால் ரவி வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லவும், எங்கே போயிட்டான் அப்படின்னு கேட்கவும், தெரியல, நீத்துவ அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டில் விட்டுட்டு வரேன்னு போனார், இன்னும் வரலை அப்படின்னு சொல்லவும், ஓஹோ அவ்வளோதான், நான் எக்கேடு கெட்டு போனால் என்ன, வீட்டை விட்டு போயிட்டா, இனி அவளை பற்றி நாம் எதுக்கு கவலைப்படணும், ஏன் நான் தான் அவனுக்கு இடைஞ்சலாக இருந்தேன்ல, அதான் இப்போ நான் விளங்கிட்டேன், புது லவர் வந்த உடனே பின்னாடியே போயிட்டானா அவன் அப்படின்னு சொல்லவும் முத்துவுக்கு பயங்கர கோவம். பழங்குறலே
தேவையில்லாத பேசாத அப்படின்னு முத்துவே கத்திடுறாரு. என்ன முத்து, என்கிட்ட எதுக்கு எகுறீங்க? உன்னை பத்தி தானே, உங்களை பத்தி தானே கேவலமா பேசி சட்டியை பிடிச்சி அடிக்காத குறைய கேள்வி கேட்டுட்டு போனாவன். அவனுக்காக நீங்க ஏன் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க? நீங்க பேசாதீங்க முத்து, நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. அவன் பாத்தீங்களா, அவ பக்கம் போய் சாஞ்சிட்டா, அவ எவ்வளோவெல்லாம் பேசி அவனை மயக்க வச்சிருக்கான்னு இப்போ புரியுதுங்களா? அவன் இடம் கொடுக்காமையா அவன் இந்த லெவலுக்கு போயிருப்பா. நான் தான் சொன்னேனே, நீங்க யாரும் நம்பவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்க கோவப்பட்டு பேசவும், அப்போ மீனாவும் முத்துவும் சொல்றாரு. முத்து சொல்றாரு, 1000 தான் இருந்தாலும் அவன் என்னுடைய தம்பி, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். என்னாலதான் அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவன் பரிதாபத்துல மனிதாபிநயத்துல அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும் போய் அங்க நின்றுட்டு இருக்கான். நீ அந்த மாதிரி எல்லாம் தப்பா நினைச்சுக்காத ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. இல்ல முத்து, நீங்க என்ன சொன்னாலும் நான் இதை கேட்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் ஸ்ருதியை சமாதானப்படுத்துறாங்க. ஸ்ருதி, புரியாம நீங்களும் கோவப்பட்டு பேசாதீங்க. ரவி தான் இதுக்கெல்லாம் காரணம், இவருன்னு தெரியாம கோவப்பட்டு அப்படி பேசிட்டு போயிட்டாரு. ஆனா இப்போ நீங்க இப்ப இதுக்கு காரணம் அவரையும் புரிஞ்சுக்காம நீங்க இப்படி கோவப்பட்டு பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஸ்ருதிக்கு அட்வைஸ் பண்ணவும், இங்க பாருங்க, இதுல முத்து பண்ணிருக்க மாட்டாரு, இந்த விஷயத்துல அவர் தலையிட்டு இருக்க மாட்டாரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். முத்து என்னுடைய வாழ்க்கையை சரி செஞ்சு அந்த நீத்துக்கிட்ட பேசி என்னையே ரவியும் சேர்த்து வைக்கணும் தான் இந்த விஷயத்த போய் பண்ணியிருப்பாரு. நீத்தோட ரெஸ்டாரண்ட்க்கு போய் மிரட்டியிருப்பாரு. ஆனா இந்த அளவுக்கு தீ வச்சு கொளுத்தணும், அவளுடைய காலை உடைக்கணுன்ற அளவுக்கு முத்து போயிருக்க மாட்டாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்லவும், நீங்களாச்சு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நான் கரெக்டாக புரிஞ்சதுனால தான் இப்போது அவனை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் தம்பியை விட்டு கொடுக்காம முத்து எப்படி பேசுகிறாரு பார்த்தியா, ஒரு அண்ணன்னு அவன் யோசிச்சு பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி, விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. ரவி ஏதோ கோவத்தில் முத்துவை இவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்காக நீங்கள் ஏன் இப்போ கோவப்படுறீங்க அப்படின்னு. இல்லை மீனா, நான் இங்கே ஒருத்தி இருக்கான்றத அவன் கொஞ்சமாச்சு நினச்சி பார்க்குறானா, நான் அவள் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நான் கோச்சிக்கிட்டு போய் என் அம்மா வீட்டில் இருக்கான்றத கொஞ்சம் கூட அவன் யோசிச்சு பார்க்காம நீத்து தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி போய் உட்காந்துட்டு இருக்கான் பார்த்தியா. அவளும் பிளான் பண்ணி அவனை அங்கே வர வச்சுட்டா பார்த்தியா. எனக்கு என்னமோ இதெல்லாம் அவளோட பிளானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி இங்கே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கவும், அப்போது அண்ணாமலை, விஜயா, மனோஜ் எல்லாருமே வராங்க. இங்கே விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு அதே காலவே அதே உடைச்சிட்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா நீ சொல்றது வாஸ்தவமா? அந்த பொண்ணு தன்னுடைய காலையை உடச்சிக்கிற அளவுக்கு இப்படியெல்லாமா பண்ணும் அப்படின்னு. அங்கிள், உங்களுக்கு அவளை பற்றி தெரியாது. ரவியா அவ பக்கம் கொண்டு வரதுக்காக முத்து போய் மிரட்டினதையே காரணமாக வச்சுக்கிட்டு ஏன் இதெல்லாம் அவளே பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மீனாவுக்கும் முத்துக்குமே இது அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்குன்னு ரெஸ்டாரண்ட்டை கூட கொளுத்துவாங்களாம். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தானே அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கு அப்படின்னு முத்து கேட்கவும், முத்து, அதெல்லாம் அவளுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இந்த மாதிரி அவள் பல பிரான்ச் வச்சுருக்கா, பல இதில் ஒன்று போனால் அவளுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் ரவி அந்த பக்கம் வரணும்ல, லவ்வியை ரோவ் பண்ணிட்டு சுற்றிட்டு தெரியுறா. அப்போ தானே உங்களுக்குள்ளும் நம்ம வீட்டுக்குள்ளேயே பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இப்போ அவர் உங்கள் மேலே கோவப்பட்டாரு, அந்த மாதிரி அவன் கோவப்பட வச்சு அவள் பக்கம் கொண்டு வரணும். இதுக்கு தானே அவள் பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்கும்போது இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றுமே புரியலை, பயங்கரமாக குழப்பமாக இருக்குது. ஸ்ருதி இப்படி கோவப்பட்டு பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, நீ எங்கம்மா போகிற? நீ இங்கே இருமா, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். அவன் வேற கோவப்பட்டு முத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். நடந்தது என்னன்னு தெரியாம நீ முத்துவை புரிஞ்சுக்கிட்டல, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை சொல்லவும், இல்ல அங்கிள், நான் இங்க இருந்தா அவன் அப்புறம் அதே ஓவர் அட்வான்டேஜா எடுத்துப்பான். என்னோட அருமை அவனுக்கு இன்னும் புரியல. அது வரைக்கும் நான் இங்க வர்றது கிடையாது. தப்புதான் அங்கிள், எல்லாமே என்னுடைய தப்பு தான். நான் அவனுக்கு அந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்க கூடாது. ஆரம்பத்திலே பல தடவை நான் கடிச்சேன், ஆனால் அவன் கேட்கவே இல்லை. இப்போது மொத்தமாக அவள் பக்கம் திரும்பிட்டாளா, உங்கள் பிள்ளைய முடிஞ்சால் திருத்தி அனுப்பி வைங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவப்பட்டு கிளம்பி ஸ்ருதி போயிடுறாங்க. ஸ்ருதியோட கோவத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்ன பண்ணாலும் ஸ்ருதி கண்டிப்பாக சமாதானம் ஆகவே மாட்டாங்க. பத்தாததுக்கு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் வேற கோவப்பட்டு பேசிட்டு போயிருக்காங்க. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்கவும் முத்துக்கே ஒரே குழப்பமாக இருக்கு. ஏங்க, ஒருவேளை ஸ்ருதி சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் நீத்துவே பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. மீனா, உண்மை என்னன்னு புரியாமல் நாம் யார் மேலேயும் தப்பான அபிப்பிராயத்தில் பழி போடக்கூடாது. ஸ்ருதி தான் கோவத்தில் ரவி இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு என்கிட்ட சண்டை போட்டான் அப்படின்ற கோவத்தில். அது மட்டும் இல்லாமல் யார்கிட்ட இருந்து ரவியை பிரிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கக்கிட்டேயே போய் திரும்பவும் ரவி இருக்கிறதுனால பழங்குறையில் கோவப்பட்டு இப்படி பேசிட்டு போகுது. நீயும் அபாண்டமாக தேவையில்லாமல் யார் மேலேயும் பழி போட வேண்டாம், நடந்தது என்னன்னு கண்டுபிடிப்போம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க,
அதான் அந்த கடை மொத்தமா எரிஞ்சு போச்சு. அந்த கடை எரியாம இருந்திருந்தா கூட, ஏதாச்சும் மிச்ச மீதிய வச்சு அங்க கேமராலாம் இருந்திருக்கும்ல, அத வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்ண முடியும் அப்படின்னு. மீனா, நீ கரெக்ட்டா தான் சொல்லியிருக்க. உனக்கு புரியுதா இல்லையா? என்னதான் அந்த கடை எரிஞ்சாலும், அந்த சிசிடிவி கேமரா அங்க ரெக்கார்ட் ஆயிருந்தாலும், என்னதான் அவங்க ஓனருன்றவங்க எப்படியோ அந்த பொண்ணோட ஃபோன்ல அந்த பொண்ணு அந்த வீடியோவெல்லாம் வச்சிருக்கோம்ல, அதில பார்த்தா தெரிஞ்சிரும்ல. அப்படியே நான் தான் பண்ணியிருந்தாலும், அதில எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல. அத வச்சு நான் பண்ணலன்னு ரவிக்கிட்ட நாம நிரூபிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், கரெக்ட்டுங்க நீங்க சொன்னது அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டா அது தருமா இல்லையான்னு தான் தெரியலையே. அந்த பொண்ணுவே என் மேல கம்ப்ளைண்ட் குடுக்காம விட்டுருக்கு. ஸ்ருதி சொன்ன மாரி ரவிய அந்த பக்கம் கொண்டு வரதுக்காக இந்த பொண்ணு அத பண்ணியிருந்தாலும், அந்த கேமரால அது இருந்தாலும், அந்த பொண்ணு அத எல்லாத்தையுமே அழிச்சிருமே அப்படின்ற மாரி முத்து சொன்னவும், ஆமால்ல என்னங்க இப்படி ஆயிடுச்சு, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு, கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மீனா சொல்லவும், விடு மீனா, எப்படியாச்சும் ஏதாவது ஒரு விதத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்கவும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி சீக்கிரமா இந்த பிரச்சனைய முடிக்க பாருங்கப்பா. முதல்ல மனோஜோட வாழ்க்கை, இப்போ ரவியோட வாழ்க்கை. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவருடைய அப்பா சொல்லவும், அப்பா நீங்க எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்கப்பா. நீங்க இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்கப்பா. உங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிட போது, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கப்பா. இத நான் பார்த்துக்கிறேன். ரவி என் தம்பி தானப்பா. அவன் பேசுனத நினைச்சு நான்லாம் இத வருத்தப்படலப்பா. நான் தான் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். இதையும் நான் கண்டுபிடிப்பேன்ப்பா. என்னப்பா, உன் பையனுக்கு என்ன சின்ன வயசுலேருந்து அடி, உத, அவமானம் இதெல்லாம் தாங்கிக்கிறது புதுசா என்ன? பழகி போன ஒரு விஷயம் தானப்பா அப்படின்னு முத்து விஜயாவை பார்த்து சொல்லவும், மித்து ஃபீல் பண்ணாத விடு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிற வழியை பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு. ஸோ இப்படி இவர் சொன்னதுக்கப்புறமா நீத்து வந்து அங்கே ரவி கிட்ட, ரவி எனக்கு வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியே அனித்து, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோல் தாங்க கைப்பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போய் விடுறதும் கூட்டிகிட்டு வந்து விடுறதும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட்க்கு என்ன அடிப்பட்டா ஒரு லேடிஸ் எப்படியெல்லாம் வந்து பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி தன்னோட மனைவி மாதிரி நீத்துவை அப்படி வந்து பார்த்துக்கிறாங்க ரவி வந்துட்டு. இது எல்லாமே ஸ்ருதியோட கண்ணோட்டத்துக்கு அப்படி தான் தெரியுது. ஆனால் அவர் முத்துவால் நீத்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அந்த மாதிரி மனசில் நினைக்கல. ஆனால் இதே ஓவர் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு நீத்து அவங்களோட மனசுக்குள்ள அப்படி தான் ரவியை நினச்சிட்டு இருக்காங்க. ரவி கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ரவியோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஆல்ரெடி நிறைய விஷயங்களை பண்ணிட்டாங்க. முத்து மேலே பழிய போட்டும் பெரிய விஷயத்த பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களோட மனசுல தான் இடம் பிடிக்கணும், என் மேலே அவருக்கு காதல் வரணும் அப்படின்றது மட்டும்தான் நீத்தோட எண்ணம். அதுக்காக தான் ஸ்ருதி அது வந்து ரவி அங்கே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஸோ நிறைய விஷயங்களை வந்து நீத்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்ருதி வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இனி நம்ம அவளோட வாழ்க்கையில் தலையிடாது, அவளோட வாழ்க்கை சரியாயிடும், நீ எதுக்கு இதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க, அதாவது ஸ்ருதியை நினச்சேன் அப்படின்னு அவருடைய அப்பா அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லவும், என்னங்க சொல்கிறீங்க, அதான் அந்த நீத்து பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால தானே இவ கோவப்பட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கா. மாப்பிள்ளையும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் எதுவும் பேச மாட்டேன்றாரு, அந்த பொண்ணும் புரிஞ்சிக்க மாட்டேங்குது, எப்படி எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு அவங்களுடைய அம்மா கேட்டுட்டு இருக்கப்போ, அதுக்கு தானே நான் ஒரு வழி பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணோட ரெஸ்டாரண்ட் இருந்தால் தானே மாப்பிள்ளை அங்கே வேலைக்கு போவார், அதான் அந்த ரெஸ்டாரண்ட்டை தீ வச்சு கொளுத்திட்டேன். அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளையோட விஷயத்தில் தலையிட்டால, என் பொண்ணோட வாழ்க்கை இந்த நினைவுக்கு ஆகிறதுக்கு காரணம் அவள் தானே, அவளோட காலையும் ஆட்களை வச்சு உடைக்க சொல்லிட்டேன். இந்நேரம் அவள் ஹாஸ்பிட்டலில் கிடப்பா, இதுக்கப்புறமாச்சு அவள் அடங்கி ஒடங்கி பொண்ணா வீட்டில் உட்காருவா, மாப்பிள்ளையோட விஷயத்துலையும் நம்ம பொண்ணோட விஷயத்துலையும் தலையிட மாட்டா, நீ கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லா விஷயங்களையுமே ஸ்ருதி கேட்டுடுறாங்க. இது கேட்டதுக்கு அப்புறமா அவங்க பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸ்ருதி அவங்க முன்னாடி போய் நிற்கவும் அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாமா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஸ்ருதிக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரியே உள்ளே கூப்பிடுறாங்க. ஸ்ருதி அங்கே போய் நின்ன உடனே, ஏன்பா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும், என்னம்மா நீ எதை பற்றி பேசுகிற, என்ன ஸ்ருதி என்னாச்சு உனக்கு அப்படின்னு. அப்பா போதும் நிறுத்துங்கப்பா, நீங்கள் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டு தான்ப்பா வந்தேன், ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க, இது ரவிக்கு எனக்கும் இருக்கிற பிரச்சனை, எப்படியாச்சும் அவன் பேசியோ இல்லை வீட்டில் இருக்கவங்க யாராச்சும் இந்த விஷயத்தை பற்றி பேசியோ சரி பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இப்படி பண்ணதுனால எவ்வளோ பிரச்சனையாக போய் முடிச்சிருக்குன்னு அது தெரியுமா, முத்தோட லைஃப்கே இப்போ பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிருக்குப்பா, ஜஸ்ட் மிஸ்டு, அவள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுருக்கா, கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருந்தா முத்து இந்நேரம் ஜெயிலில் இருந்திருப்பாரு நீங்கள் பண்ண விஷயத்தினால அப்படின்னு சொல்லவும், என்ன அவளை என்ன சொல்கிறேன், நான் எல்லாமே உன் வாழ்க்கைக்காக தான் செஞ்சேன், இதில் முத்துவுக்கு என்ன நடுவில் அவருக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லவும், அப்பா
புரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. ரவியையும் என்னையும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக நீத்துக்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு ரவி அதாவது முத்து வான் பண்ணியிருக்காரு. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அவர் போய் பேசியிருக்காரு. அந்த சமயத்தில் நீங்களும் போய் ரெஸ்டாரண்ட்டில் ஆள் வச்சு இந்த மாதிரி பண்ணதுனால இப்போ பழி முத்து மேலே விழுந்திருக்கு. முத்து தான் மிரட்டிட்டு போனார். முத்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதாவது ரெஸ்டாரண்ட்டை எரிச்சிருக்காரு. அவர் தான் ஆட்களை வச்சு என் காலையும் உடைச்சாரு அப்படின்ற மாதிரி நீத்து சொல்லிட்டு இருக்கா ரவி கிட்ட. அதை ரவி உண்மையான நம்பி வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிருக்குப்பா. முத்துவுக்கும் ரவிக்கும் பயங்கரமான சண்டை. இப்போ 2 பேரும் கோவப்பட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு பண்ண விஷயத்தினால என்னுடைய வாழ்க்கை சரியாகும்னு நீங்கள் பண்ணலப்பா, என்னோட வாழ்க்கையை இன்னும் பிரச்சனையில் கொண்டு போய் தான் விட செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், என்னம்மா என்ன சொல்லிட்டு இருக்க நீ? இல்லையம்மா நான் உன் வாழ்க்கையை சரி பண்ணதானே அப்படின்னு. என்னப்பா நீங்கள் பண்ணது எவ்வளோ தப்பான விஷயம் தெரியுமா? என் வாழ்க்கையை சரி பண்ணுறேனே இன்னும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுட்டீங்க. இப்போது முத்து மேலே முத்து தான் இதை பண்ணாரு அப்படின்னு ரவிக்கு கோவம் வந்து அந்த நீத்து கூடவே போய் இப்போ ரவி கூடவே உக்காந்துட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? நான் உங்களை ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கவும், அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்னம்மா அவளே நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உன் வாழ்க்கையை சரி பண்ணணும்னு தான் நான் அதை செஞ்சேன். ஆனால் மாப்பிள்ளை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? அந்த பொண்ணுக்காக மாப்பிள்ளை ஏன் போகணும் அப்படின்னு. அப்பா உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த அண்ணனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். யாராக இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவாங்க. ஸோ கூட போயிட்டு அவன் இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீத்து கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதப்பா. இப்படியே ரவியை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவர் பக்கமாக அவ பக்கமாக இழுக்கிறதுக்காக ரவியை என்ன வேணாலே அவள் பண்ணுவா அப்படின்னு சொல்லவும், மாப்பிள்ளையை பற்றி தெரியாதா அப்படின்னு. மாப்பிள்ளையை பற்றி தெரியுமோ தெரியாதோ, இங்கே பாருங்கம்மா அது பிரச்சனை கிடையாது. என்னதான் அவரை பற்றி நான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாலையும் அவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க. அந்த நீத்து என்ன வேணாலும் பண்ணி ரவியோட மனசை மாற்ற பாப்பா. தூரத்தில் இருக்கிற வரைக்கும் தானே ரவி என்னோடைய கண்ட்ரோலில் இருப்பான். இப்போது நானும் விலகி நிற்கிறேன். அவர் கூட இருக்கும்போது அவள் என்ன வேணாலும் பண்ணுவாளே, இவருடைய மனசை மாற ஆரம்பிக்குமே. என்ன மம்மி நான் உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு சொல்லவும், அவங்களுக்கு எல்லாமே புரியுது. கரெக்டாக தான் சொல்கிற சுஜி நீ அப்படின்னு. பின்ன என்னம்மா நீங்களே அவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்கவும், இப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்படி நானே பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுட்டேன்னு மன்னிச்சுட்டேனாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானே இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு. அப்பா போதும்ப்பா, நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும், இதை நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு நான் முத்துக்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை நான் முத்துவாலேயே சால்வ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் ஏதோ இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முத்துவுக்கு இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி மீனாவுக்கும் முத்துவுக்கும் ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்போவே உடனே கால் பண்ணி விஷயத்த சொல்லவும், இந்த பிரச்சனையை நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், இப்போது முத்து ரவிக்காக யோசிக்கிறாங்க. பழங்குரலோட வாழ்க்கைக்காக யோசிக்கிறாங்க. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ பழங்குரல், இந்த விஷயம் எக்காரந்த கொண்டும் ரவிக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முத்து பண்ணதெல்லாம் என் டேடி தப்பை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, தண்டனையை அவனுக்கு உண்மை தெரியணும்ல, அந்த நீத்துவை விட்டு அவன் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி சொல்லும்போது முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாரு இப்போது இது உன்னுடைய டேடி தான் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்களுடைய மம்மி டேடி மேலே இருக்கிற கோபம் அவனுக்கு அதிகமாகும். அப்புறம் அவங்கள தப்பானவனாகவே அவன் வந்து நினச்சிடுவான். அவங்க மேலே தப்பான எண்ணம் பழியும் வரக்கூடாது. அப்புறம் இது உன்னுடைய லைஃப்கே பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். உன் அப்பா தானே இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு அவன் இன்னும் வீம்புக்குன்னே உன்னை பற்றி கண்டுக்கவும் மாட்டான், உங்ககிட்ட வந்து பேசவும் மாட்டான். இங்கே பாரு ஸ்ருதி, இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம். தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் உங்கள் அப்பா அம்மா தலையிட வேண்டாம். இது நான் பண்ணதாகவே இருக்கட்டும். என் மேலே அவனுக்கு கோவம் வந்துடுச்சு, இதை வச்சே நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னவும், பார்த்தீங்களா டேடி முத்து என்ன சொல்கிறாருன்னு. அவருக்காக வாச்சு இந்த விஷயத்த நீங்கள் யோசிச்சு பண்ணியிருக்கலாம். இப்போது அவரு தான் பிரச்சனையில் போய் மாட்டிகிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இந்த பிரச்சனையை முத்து கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் தான் சரி பண்ணணும். முத்துவை இதிலிருந்து வெளியில் கொண்டு வரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா அவன் என்ன ஜெயிலுக்காக போயிருக்கான் வெளியில் கொண்டு வரதுக்கு அப்படின்னு அவங்களுடைய அம்மா சொல்லவும், மம்மி நீங்கள் வாயை மூடுங்க, எல்லாமே உங்களால தான், நீங்கள் தான் டேடி ஏதாச்சும் தூண்டி விட்டுருப்பீங்க, அதனால தான் டேடி இப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அவங்க அம்மா கிட்ட கோவப்படுறாங்க. அப்போது மீனாவும் முத்துவுமே இருந்துக்கிட்டு, விடு உன்னுடைய வாழ்க்கை அப்படி பொண்ணோடைய வாழ்க்கை அப்படி இருக்குன்ற கோவத்தில் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, விடு பழங்குறல, எதுக்கு தேவையில்லாமல் அம்மா கிட்ட கோவப்பட்டுட்ருக்கேன், இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் சால்வ் பண்ணலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்க ஸ்ருதி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஃபோனை கட் பண்ணி வச்சிடுறாங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ரவி அங்கே போய் உட்காந்துக்கிட்டே இனி என்னெல்லாம் கூத்தடிச்சிட்ருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு ஒரே யோசனையாகவே இருக்குது. என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் நான் இங்கே
உட்காந்துட்ருக்கா அழுதுட்ருக்கா அவனை நினச்சி அப்படின்னு வருத்தம் படாமல் அவள் கூட சேர்ந்து அவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கூடவே போய் உட்காந்துக்கிட்டால. என்னை விட அவள் தான் முக்கியமாயிட்டால அவனுக்கு அப்படின்னு ஸ்ருதி கோவப்பட்டு அழுது புலம்பிக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு சில பொருள்களை தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு ரவியோட ஞாபகமாகவே ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பண்ணுறோம் பிரச்சனையை அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஸோ பிரச்சனையில் பெரும் பிரச்சனையில கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதை நினச்சா அவங்களுமே என்ன இப்படி ஆயிடுச்சு நம்ம பண்ணதை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணுடைய வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, முத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி ரவிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க போகிறாங்களா, இல்லை நீத்து வந்து மொல்ல நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரவியா அவங்க பக்கம் கொண்டு போயிட்டு போகிறாங்களா, ரவியுமே ஸ்ருதியை மறந்துட்டு முத்து பண்ணது தான் தெரிய தப்பு அப்படின்னு நீத்து மேலே பரிதாபத்தில் நீத்து மேலே ரவிக்குமே காதல் வரப்போதா. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.